வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது சிறுபான்மை மக்கள் ரொம்ப சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தாங்க எடப்பாடி மேல. என்னடா அது நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொல்றாரு எடப்பாடி, அதிமுக பிரிவு நாங்கள் 2024 கூட்டணி சேர மாட்டோம், 2026 பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம், கலட்டி விட்டதான்னு சொல்றாரு. இருந்தாலும் இடைப்பட்ட ஒரு விஷயமாக ஒரு திடீர்னு ஒரு அரசியல் பல்டி, மற்றபடி கட்டாயமாக இந்திய அந்த பிரதம நாற்காலி தூக்கி நிறுத்தப்பட வேண்டிய ஒரு வலுக்கட்டாயமான ஒரு சூழல் ஏற்படுச்சுங்கன்னா டக்குன்னு அதிமுக ஒரு ஆதரவு கொடுத்துட்டாங்களா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே இன்னைக்கு எடப்பாடி பார்க்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். ஆனா அது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு. மோடியும் சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, எடப்பாடியோட எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம், விட்டுருங்க. அதிமுகவோட கூட்டணி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் தனித்து போட்டியிட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் அது. அந்த வகையில எடப்பாடிக்கு இன்னும் பயம் அதிகமாகி கொண்டிருவிட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமானது. ஏன்னா அவங்க கையில மத்திய ஆட்சி இருக்கு, மற்றபடி இடி, ஐடி, மற்றபடி எல்லாம் அமலாக்கத்துறை, மற்ற எல்லாமே இருக்கு இல்லையா. அதனால எந்த நேரத்திலும் ஏவி விடப்படலாம் எடப்பாடி அதிமுக பிரிவின் மீது அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில எடப்பாடி பிரிவினர் இன்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். வேலுமணி, தங்கமணி அவங்க வகையில ஒரு டச்சிங், அதன் மூலமாக தான் எடப்பாடிகிட்ட பேசிட்டு இருந்தாங்க மோடியும் அமித்ஷாவும். எப்படிப்பா என் கூட்டணி சம்பந்தப்பட்டது, இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. பாஜக ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, பாஜகவுடைய கூட்டணி தேவையில்லை. ஆமா, நடந்து முடிஞ்ச தேர்தல் 2 தேர்தலையுமே நாங்க மண்ணை கவுண்டதுக்கு சிறுபான்மை ஓட்டு இல்லாமல் போனது எங்களுக்கு காரணம். அதனால சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பாஜகவுடைய கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்த வகையில பாஜகவுக்கும் அவங்க மேல சந்தேக உணர்ப்பாலும் அவநம்பிக்கை ஏற்பட்டாலுமே கூட தங்கமணி, வேலுமணி இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இன்னைக்கு அதுலயும் ஒரு வேட்டு விழுந்துருச்சு. அமித்ஷாவும் எடப்பாடியும் தைரியமாக ஒரு முடிவு எடுத்து விட்டதாக இன்னைக்கு ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ரைட்டுப்பா, மற்ற கட்சியை கூட்டுங்க, ஆனா பாஜக தான் தலைமை கூட்டுங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுக, அப்புறம் அதிமுக இருக்கும், அப்புறம் அடுத்தது பாஜக தலைமையில கூட்டணி. அண்ணாமலை சொன்ன மாதிரி கடைசி வரை எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடிட்டாங்க. அண்ணாமலை ஃபர்ஸ்ட் வாய் கொழுப்பா பேசி முடிச்சுட்டாரு, செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி. அதன் அடிப்படையில் அந்த பிரிவை ஏற்பட்டுச்சு. அல்லது இதை வைத்து அவர்கள் வேண்டுமென்றே பாஜகவை விலக்கி விட்டார்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இருக்கலாம், அரசியல் தான் எப்படியோ நடக்கலாம். ஏன்னா அண்ணாமலை ஏதோ ஒன்று பேசுவார், அதை கப்புன்னு பிடிச்சிக்கலாம், அதை வச்சு நம்ம விளங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையிலோட எடப்பாடி செயல்பட்டுருக்கலாம். வேணாங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு நமக்கு தேவை, அதனால நம்ம விலகிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா பாஜக டக்குன்னு ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணாமலையை வைத்து அவர்கள் விலகி கொண்டார்கள், அதான் நிதர்சனமான உண்மை. அண்ணாமலை அண்ணாவை பற்றி இப்படி பேசுறார், ஜெயலலிதாவை பற்றி அப்படி பேசினார், பெரியாரை பற்றி இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசி அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகி விட்டோம், எங்கள் கூட்டணியில் பாஜக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மற்றபடி பொதுக்குழு கூட்டி அறிவிச்சிட்டாங்க எடப்பாடி. இருந்தாலுமே கூட அவங்க விட்ட மாதிரி இல்லைல்ல பாஜக. எப்படியா சமாதானத்தின் வெளிப்பாடு தங்கமணி, வேலுமணி வச்சு அவரை தொடர்ந்து பேசிக்கிட்டு எப்படியா சமாதானமா பேசி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடுதான் இருந்தாங்க. இன்னைக்கு அது சுத்தமா காலி ஆயிடுச்சு. வரக்கூடிய 27 பல்லடத்துல அண்ணாமலையினுடைய அந்த பாத யாத்திரை முடிவு விட, அப்புறம் 28 தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, நெல்லையில
பலவிதமான ஒரு பொது திட்டங்களை ஆரம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். மோடி தமிழகத்துக்கு வரப்போறார். மோடி வந்ததுக்கு பின்னால கட்டாயமாக வந்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அதிமுகவுடைய எடப்பாடி பிரிவை நோக்கி பயணப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, மோடி வந்துட்டு போனான்னா பின்னாலே அவங்க வந்துருவாங்க. கடைசியான ஒரு முடிவாக மோடியை வந்து எடப்பாடி சந்திப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. திருச்சியில வந்தாரு, எடப்பாடி மோடியை பார்க்கல. மற்றபடி இடையில வந்தாரு, இந்த கேலோ இந்தியா போட்டி விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்காக வந்தார் மோடி சென்னைக்கு. அப்போ வந்து எடப்பாடி வந்து மோடியை போய் பார்க்கிறார். இப்ப வரப்போறாரு 27க்கு பல்லடத்துக்கும், மற்றபடி 28க்கு நெல்லை தூத்துக்குடிக்கு வரப்போறாரு. இந்த ஒரு சமயத்தையாவது பயன்படுத்தி கொண்டு எடப்பாடியோடு நாம் கூட்டு சேர்ந்து விடலாம், பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து விடலாங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. யார் யாரும் எப்படியெல்லாம் மிரட்டி பார்த்தாச்சா, ஏசிஎஸ், ஐஜேகே, மற்றபடி தமிழக முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் கட்சி, மற்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாமே வந்து பாஜக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதிமுக மட்டும்தான் வந்து விலகி நின்றது. அவங்களே வந்து மானசீகமாக மிரட்டி கொண்டிருந்தாங்க, எந்த ஒரு பேச்சுவார்த்தை வேணாம் அப்படின்னு. ஆனா அண்ணாமலை வந்து இந்த ஒரு 10 நாளா வந்து அதிமுகவை விமர்சித்தான் பேசிட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும். ஆமா, KP முனுசாமி, மற்றபடி வந்து செல்லூர் ராஜு, அப்படி பழையபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடப்பாடி ஒரு கூட்டத்துல வந்து அண்ணாமலையை வந்து பேசிட்டாரு. இப்படி பேசிட்டு இருக்க சமயத்துல பழையபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அதுல தெரிஞ்சிருச்சு அந்த பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. கூட்டணிங்கிற பேச்சை விட்டு வெளியே வந்தாச்சு. பாஜக முடிஞ்சு போச்சு. போராடி பார்த்தாங்க, கடைசியில் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நீங்க போராடினாலும் சரி, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையை விட்டாலும் சரி, எங்களுடைய ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் மாற மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு புள்ளியாக பிப்ரவரி 27, 28 என்ன பொசிஷன் அப்படிங்கிறது, எடப்பாடி வந்து மோடியை பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலுமே கூட இந்த 2 நாளைக்கு முன்னால முடிவே பண்ணிட்டாங்க. அமித்ஷாவும் சொல்லிட்டாங்க, மோடியும் சொல்லியாச்சு. விட்டுருப்பா, அதோட முடிஞ்சுப்பா. எடப்பாடி அதிமுக கூட்டணி நமக்கு தேவையில்லை. மற்ற கூட்டணி வச்சு, மற்றபடி வந்து இருக்கக்கூடியவங்களை வச்சு நம்ம ரெடி பண்ணி பாஜகவின் தலைமையில் 3வது கூட்டணி முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் பண்ணிக்கலாம் சொல்லி இன்னைக்கு பச்சை கொடி காட்டி விட்டதாக அண்ணாமலைக்கு பாஜகவும், இவர் அமித்ஷாவும், மோடியும் பாஜகவும் அண்ணாமலைக்கு பச்சை கொடி காட்டி விட்டதாக இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல். அப்ப இது 2 நிலைப்பாட்டில் பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை மக்கள் வந்து இனி எடப்பாடியை நம்பலாம். அதான் இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். எத்தனையோ வீடியோ போட்டிருப்போம். என்னடா அது, இவர் பாட்டுக்கு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்க. இஸ்லாமிய ஓட்டு சிறுபான்மை மக்களை நோக்கி எடப்பாடி வரக்கூடிய சமயத்தில் இஸ்லாமிய கட்டாயம் நிறைய ஒழுங்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பின்னால் அவர் வெள்ளை வரவிட்டார் அப்படின்னா மீன் மாதிரி அப்படிங்கிற சந்தேக உணர்வோடு தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து எடப்பாடியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இனி சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளி இன்னைக்கு விழுந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் அண்ட் ஃபைனலா 27, 28 பிப்ரவரியோட அந்த பினிஷிங் தெரிஞ்சு போயிடும். முடிச்சவனதான் அறிவிச்சா இனிமேல் வரமாட்டாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. மோடி வந்து பல்லடத்துக்கு வந்தாலும் சரி, நெல்லைக்கு வந்தாலும் சரி, மீண்டும் ஒரு சென்னைக்கு வந்துட்டு போனாலும் சரி, எங்கு வந்து சென்றாலும் தமிழகத்தையே முதல்ல வந்து சுற்றுப்பயணம் பண்ணாரு பாருங்க. அந்த ராமர் கோயிலுக்கு திறந்ததுக்கு முன்னால வந்து 23 தீர்த்தங்களை வந்து கலெக்ஷன் பண்றதுக்கு வந்தாரு. அந்த மாதிரி வந்து ராமேஸ்வரம், அப்புறம் மற்றபடி எங்கெங்க வந்தாலுமே சரி, எடப்பாடி அசைவதாக தெரியவில்லை. அவங்க நிலைப்பாடு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிறுபான்மை ஓட்டு வேணும் அப்படின்னாங்க. இந்த மக்கள் உடனே நம்ப மாட்டாங்க. அதுல குறிப்பா இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க, இந்த வகையில நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நம்பக்கூடிய ஒரு விஷயம் வந்தாச்சு. ஆமா, எடப்பாடி நம்பலாம். இனிமே அவ்வளவு முடிஞ்சு போச்சு. 2024 பாஜகவோட கூட்டணி இல்லை, 2026 பாஜகவோட கூட்டணி இல்லை. ஆமா, அதே நேரத்தில் ஜெயிச்ச பிறகு ஒரு கணிப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதாவது எப்படியும் வந்து அதிமுக எடப்பாடி பிரிவு வந்து 7 சீட்டு MP சீட்டு வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு போயிட்டு இருக்கு. அதை உடைத்து எறிய வேண்டும் என்பதற்காக திமுகவோட IT விங்ஸ் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அந்த கூவத்தூர் மெட்ரை பெருசு பண்ணி எடப்பாடி பேர் எப்படியாவது ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அந்த 7-8 சீட்லயே ஒரு 5-6 சீட்டு போயிடும் இல்லையா? அதற்கு ஒரு வழியான ஒரு வகை போயிட்டு இருக்கு.
இப்ப இந்த மாதிரி ஒரு விஷய கான்செப்ட் பாஜக கூட்டணி கான்செப்ட் விலகக்கூடிய ஒரு சமயம் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் ஆயிருச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால வந்து சிறுபான்மை ஓட்டு கட்டாயமாக விழும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுக்கு இன்னைக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு வரணும் எடப்பாடி மீது. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமாகத்தான் இப்போதைய சந்தேக மனப்பான்மை இல்லாமல் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப எப்படி இருந்தாலுமே சரி, ஆமா, சிறுபான்மை ஓட்டு மக்கள் சிறுபான்மை ஓட்டு இஸ்லாமிய ஓட்டு வந்து கட்டாயமா அதிமுக எடப்பாடி பிரிவு கட்டாயமாக விழுகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்ததன் அடிப்படையில பழையபடி அந்த 7-8 MP தொகுதிக்கு அல்ல அவங்க அதிமுக ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, ஆக வந்து பாஜகவை விட்டு அதிமுக சுத்தமாக விலகி விட்டது. கூடிய 27, 28 பல இடத்துக்கு வர்றாரு, நெல்லை, கோயம்புத்தூருக்கு வந்தாலுமே கூட பட் எடப்பாடி பார்க்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க, மோடியும் அமித்ஷா சொல்லிட்டாங்க, எப்ப நீ எடப்பாடியை விட்டுருங்கப்பா, அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பாஜகவே வந்து விட்டதாக ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கக்கூடிய சமயத்துல இனிமேலும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் எடப்பாடி, அதனால வந்து கட்டாயமா வந்து அங்கங்க உள்ளவர்கள் அந்த அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு இடையூறாத்தான் இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை என்ன நினைச்சா நடக்க போறாரு, நடக்குது. அதனால என்ன நினைச்சாலும் அது நடக்க போகுது தலைமையில. பட் வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போட போறாங்க பாஜக அப்படிங்கிற விஷயம் இருக்கு. மற்றபடி வந்து தேமுதிக பாமக சம்பந்தப்பட்ட வகையில வந்து அதிமுக முட்டி பார்த்தாங்க. தேமுதிக 14 சீட்டு ஒன்றிய சீட்டு கேட்டாங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அதிமுக 4 to 5 சீட்டு தருவோம், ராஜ்யசபா சீட்லாம் கிடையாது. பாமக வந்து கழட்டி விட்டாச்சு. அதிமுக எந்த அளவுக்கு பொசிஷன் நீங்க கொடுக்குற மாதிரி ஷோஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 சீட்டை இழுத்து பிடிச்சா CV சண்முகம் சொன்ன மாதிரி எனக்கு 7 சீட் அவ்வளவுதான், அதுக்கு மேல வாய்ப்புகள் கிடையாது. அப்ப அதன் அடிப்படையில வந்து பார்க்கின்ற பொழுது பழையபடி ரூட்டு மாறுது. தேமுதிக பாமக வந்து அதிமுகவை நோக்கி வந்தாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுகவும் பாமகவும் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்காதனால பழையபடி பாஜகவை நோக்கி அவர்கள் போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தானாவே வந்துருச்சு. ஆமா, அதுதான் வந்து கன்ஃபார்மா தெரியுது. அதன் அடிப்படையில் வந்து பாஜக தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டணியை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல். அப்புறம் அதிமுக இல்லைங்கிறப்ப அவங்க தனிப்பட்ட இன்னொரு அவங்க 2வது, முதல்ல திமுக கூட்டணி, 2வது அதிமுக கூட்டணி, அடுத்த பாஜக கூட்டணி. அவன் இது கன்ஃபார்மா தெரியுது. அதனால வந்து சிறுபான்மை மக்கள் இனிமேல் சந்தேகப்பட வேண்டாம் எடப்பாடியை அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவலாக இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக் கொள்வது. ஆமா, எடப்பாடி வந்து இன்னைக்கு தான் ஒரு நிலையானவன், சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானவன், ஆமா என்னை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்து விட்டதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஆமா, அதன் அடிப்படையில பாஜக நிலைப்பாடு அது தனியாக தெரிஞ்ச விஷயம்தான். சிறுபான்மை மக்கள் இனிமே வந்து எடப்பாடிக்கு வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க வேணும் அவருடைய பிரியம். திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பான ஒரு ஓட்டுகள்லாம் வந்து இருக்கு இல்லையா, அது கட்டாயமாக வந்து சிறுபான்மை மக்கள் வகையில வந்து எடப்பாடி நோக்கி விழுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக எதிர்பார்த்த அந்த 7-8 சீட்டு எடப்பாடி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பு முதலில் சொல்லப்பட்டது உண்மையாக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தகவலா போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.